ஒடிசி காப்பிய கதை என்ன? நோலனின் படத்தை பார்க்கும் முன் அறிய வேண்டியவை. மேற்கத்திய இலக்கியத்தின் மிக பழமையான புகழ்பெற்ற காப்பியங்களில் ஒன்றான ஹோமரின் ஒடிசி புராண கதையை தற்கால தலைமுறை பார்வையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கிற வகையில் புகழ்பெற்ற ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கியுள்ள தி ஒடிசி திரைப்படம் உலகெங்கும் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த கதை போருக்கு பிந்தைய ஒரு வீரனின் நாடு திரும்புதலை மையமாக கொண்டது. தேவதைகள், அரக்கர்கள், கடவுள்கள் மற்றும் மனிதர்கள் நிறைந்த ஒரு விசித்திரமான உலகை இக்கதை சித்தரிக்கிறது. கிரேக்க கவிஞர் ஹோமரால் கிமு 8ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதாக கருதப்படுற 2 மாபெரும் காப்பியங்களில் ஒன்று ஒடிசி, மற்றொன்று இலியட். இந்த 2 பெருங்கதைகளை எழுதியவர் ஹோமர் தானா என்ற விவாதம் ஆய்வாளர்களிடையே பல நூற்றாண்டுகளாகவே தொடர்ந்து நீடிச்சுதான் வருது. இது ஹோமரிக் கேள்வி, ஹோமரிக் குவெஸ்டின் என்று அழைக்கப்படுகிறது. ஹோமர் என்பது ஒரு வரலாற்று தனிநபரா அல்லது வாய்மொழி வழியாக கடத்தப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு பொது பெயரா என்ற சந்தேகமும் இன்னும் தீர்க்கப்படாமலேயே இருக்கு. ஹோமரின் இலியட் கதை ட்ரோஜன் போரின் போது நிகழ்ந்த ஒரு சிறிய பகுதியை மட்டுமே விவரிக்குது. ஆனா தி ஒடிசியோ போர் முடிவடைந்த பின்னாடி இத்தாக்கா நாட்டின் மன்னனான ஒடிசியஸ் தன்னோட வீட்டுக்கு திரும்ப மேற்கொள்ற 10 ஆண்டுகால பயணத்தை பத்தி பேசுது. இதுவே உலக இலக்கியத்தின் மிக முக்கியமான ஹீரோஸ் ஜேர்னி வகை புராணமாக கருதப்படுது. மூலக்கதை என்னவோ ஒடிசியஸின் கடல் பயணத்தின் நடுப்பகுதியில இருந்துதான் தொடங்குது. கிறிஸ்டோபர் நோலனின் திரைப்படமோ ட்ரோஜன் போரை முடிவுக்கு கொண்டு வந்த புகழ்பெற்ற ட்ரோஜன் குதிரை சதி திட்டத்திலிருந்து தான் தொடங்குவதா தெரியுது. அதீனா கடவுளுக்கு காணிக்கையாக வழங்குவதாக கூறி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்ட குதிரைக்குள்ள கிரேக்க வீரர்களை மறைச்சு வச்சு ட்ராய் கோட்டைக்குள்ள அனுப்பும் தந்திரத்தை ஒடிசியஸ் திட்டமிடுவதாக கதையில வரும். நோலனின் திரைப்படம் ஹோமரின் ஒடிசியை பக்கத்துக்கு பக்கம் அப்படியே திரைக்கு கொண்டு வராம ரோமானிய கவிஞர் வெர்ஜிலின் தி ஈனிட் மற்றும் ஏசுகிலஸின் கிரேக்க நாடகமான அகமெம்னான் போன்ற பிற இலக்கியங்கள்ல பகுதிகளை தழுவி ட்ரோஜன் போர் குறித்த பின்னணியை விரிவா காட்டுது. ஒடிசியஸ் அதீத அறிவுத்திறன், தந்திரம் மற்றும் இராணுவ பலம் கொண்ட ஒரு வீரன். இருந்தாலும் இவன் தன்னோட பயணத்துல பல சவால்களை எதிர்கொள்றான். பெனிலோப் ஒடிசியஸின் மனைவி. பல ஆண்டுகள் கணவனை காணாமல் தவிக்கிற அவளது பலவீனத்தை பயன்படுத்தி இத்தாக்கா நாட்டின் அரண்மனையை கைப்பற்றி கொண்டு தன்னை திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்தும் பேராசை பிடிச்ச பல ஆண்களை தன்னோட மதிநுட்பத்தால அவள் தனியாளா எதிர்கொள்றா. வெறும் கணவனுக்காக காத்திருக்கும் சாதாரண பெண்ணாக இல்லாம ஆளுமை மிக்க கதாபாத்திரமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. டெலிமாக்ஸ் ஒடிசியஸின் மகன். இவன் ஒடிசியஸ் போருக்கு சென்ற போது குழந்தையாக இருந்தவன். பின்னர் இளைஞனாக வளர்ந்துவிட்ட இவன் தன்னோட தந்தையை தேடி தானும் ஒரு பயணத்தை தொடங்குறான். ஒரு விசித்திரமான உலகத்துல இக்கதை பயணிக்க ஆரம்பிக்குது. இந்த உலகில மனிதர்களின் விதியை தீர்மானிப்பதுல கடவுள்களின் பங்கு மிக முக்கியமானது. அவர்கள் நெறிமுறைகளுக்காக செயல்படாம தங்களோட சுயநல விருப்பங்கள் மற்றும் விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலேயே மனிதர்களின் வாழ்வில் தலையிடுகிறார்கள். போர்க்கடவுளான அதீனா ஒடிசியஸின் ஒழுக்கத்துக்காக அவனுக்கு உதவல. மாறாக அவனது அதீத அறிவுத்திறனையும் தந்திரத்தையும் விரும்புவதால அவனோட பயணத்துக்கு பல்வேறு கட்டங்கள்ல உற்ற துணையாக நிற்கிறார். கடல் மற்றும் புயல்களின் கடவுள் பொசைடன் ஒடிசியஸ் தனது கடல் பயணத்தின் போது பொசைடனின் மகனான பாலிபெமஸ் என்ற ஒற்றை கண் அரக்கனை குருடாக்குகிறான். இதனால கடும் கோபமடைந்த பொசைடன் ஒடிசியஸை அழிக்க போர்க்கொடி தூக்குறாரு. அவனது பயண வழியில கடும் புயல்களையும் கப்பல் விபத்துகளையும் உருவாக்கி அவன் தன்னோட தாய்நாடு திரும்புறத 10 ஆண்டுகள் தாமதப்படுத்துறாரு. ஒடிசியஸின் பயணம் மத்திய தரைக்கடல் பகுதியை மையமாக கொண்டது. இதுல ட்ராய் மற்றும் இத்தாக்கா ஆகிய பகுதிகள் தற்கால துருக்கி மற்றும் கிரீஸ் நாடுகளின் புவியியல் அமைப்புகளோட ஒத்து போகுது. ஆனா அவன் எதிர்கொள்ளும் சைரன் தேவதைகள், அரக்கர்கள் மற்றும் கலிப்சோ தீவுகள் ஆகியவை புராண கற்பனைகளாகவே இன்றளவும் கருதப்படுது. பொதுவாகவே ஒரு வரலாற்று ரீதியிலான புராண கதைன்றது உலகை காக்கும் போர்களை பற்றியதாகவே இருக்கும்.
ஆனா தி ஒடிசி அத்தனை ஆபத்துகளையும் தாண்டி ஒரு மனிதன் தனது தாய்நாட்டுக்கு திரும்பி தான் பிரிந்து சென்ற போது அனைத்தும் எப்படி இருந்துச்சோ அதே நிலைக்கு மீண்டும் கொண்டு வர முயல்ற ஒரு சாதாரணமான கதை தான். அண்ட சராசரங்களின் பேராற்றல்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் தப்பி பிழைத்து தன் குடும்பத்தோட சேர்வதே உலகின் ஆகச்சிறந்த சாகசம் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. கிறிஸ்டோபர் நோலனின் திரைப்படமும் இந்த மனித உணர்வுகளின் ஆழத்தையும் இயற்கை கடந்த சக்திகளின் பிரம்மாண்டத்தையும் ஒரு சேர காட்சிப்படுத்தியுள்ளது. டாம் ஹாலண்ட், மேட் டாமன், செண்டாயா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க இத்திரைப்படம் இந்த ஆண்டின் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாக மாறியிருக்கிறது. உலகம் முழுவதும் டிக்கெட் முன்பதிவுல இப்படம் பெரும் சாதனையை படைச்சிருக்கு.